வணக்கம். என் பெயர் கிருத்திகா. நான் திருப்பூரூரில் இருக்கிறேன். எனக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடம் எப்படி தெரிய வந்ததுன்னா, என் கணவர் மூலியமாக தெரிய வந்தது. ஸோ என் கணவர் வந்து ஏஎல்பி ஜோதிடராக இருக்கிறாரு. ஸோ எனக்கு இந்த ஜோதிடம் கிளாஸில் கற்றுக்கணும்னு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா, ஒரு 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 2 years முன்னாடி என் கணவர் சொல்லியிருந்தார், உனக்கு வந்து இந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து உனக்கு ஒரு ரொம்ப பிரச்சனை இருக்கும். ஸோ நீ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் நான் வந்து அதை கேர் பண்ணிக்கல. ஸோ அதே மாதிரி என் லைஃப்பில் அந்த ஒரு பிரச்சனையான இன்சிடெண்ட் நடந்தது. ஸோ நான் வந்து அவர் சொல்லியிருந்தாரு, அந்த இன்சிடெண்ட் அப்போ வந்து நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிப்ப. ஸோ நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த பிரச்சனைனால வந்து நான் கமிஷனர் ஆஃபீஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் அப்போ எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும் வாய்ப்பு இருக்கு. நான் அந்த டைமில் நினச்சிட்டு இருந்தேன், நான்லாம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறேன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நம்ம தப்பு பண்ண போகிறதுல போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுல நினச்சேன். ஆனால் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு கூட நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம எஃப்ஐஆர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். நம்மளோட ஏதோ நம்மளே அறியாமல் நம்ம ஒரு போய் பிரச்சனையில் மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்தது. ஸோ அப்புறம் நான் அந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தேன், ஏன் இந்த பிரச்சனைலாம் ஏன் லைஃப்பில் திடீர்னு வந்ததுன்னு எனக்கு எதுவுமே சுத்தமாக புரியல. அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார், உன் லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்க்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் கர்மா தான் காரணம். ஸோ வந்து உன் லைஃப் எப்படி இருக்க போகுது, நீ எப்படி இருக்க போகிறன்றது தெரிஞ்சுக்கணுன்னா நீ கண்டிப்பாக இந்த ஜோதிடம் கற்றுக்கோ. இது வந்து நேரம் காலம் பார்க்குற கிளாஸ் மட்டும் இல்லை, உன் லைஃப்பில் நடக்கிற இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நீ என்னென்ன பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்குமே உனக்கு ஒரு அங்கே ஆன்சர் கிடைக்கும். இது வந்து ஒரு வாழ்க்கை கல்வி. ஸோ நீ கண்டிப்பாக கற்றுக்கோ. அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த கிளாஸ் மட்டும் கற்றுக்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ வந்து அவர் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாரு இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை பற்றி அப்படின்னா, எனக்கு வந்து சரி நம்ம கற்றுப்போன்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. எனக்கு நேரங்காலம் கிடைக்கல. ஸோ நான் சம்மதத்தில் பிஸியாக இருந்தேன். ஒரு நாள் நான் யோசித்தேன், எவ்வளோதான் நம்ம லைஃப்பில் பிஸியாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக இதை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் இருந்தேன். அப்போ நம்மளுது என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு நாள் கேட்டேன், இது படிக்கணும் நான் என்ன பண்ணேன். ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அது வந்து என்னை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருந்தது, கண்டிப்பாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட பேக் அண்ட் பிரெயினில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருந்தது. ஒரு நாள் கனவுல வந்துட்டு எனக்கு இது ரொம்ப இந்த தாட் இது வந்து என் கனவுல கூட வர ஆரம்பிச்சு. ஓகே, இவ்வளோ நம்ம பேக் அண்ட் மெமரியில் இது வந்து அவ்வளோ பதிஞ்சிருக்குன்னா நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கனவுக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணேன், எப்படி இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணும், எப்படி எனக்கு தெரியல என்ன பண்ணும் அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு ஏஎல்பி ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருந்தாங்க, அந்த மேம் நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அந்த மேம் கால் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னோடனே அப்புறம் நான் அந்த மேம் கால் பண்ணி பேசிவிட்டு ஆஃபீஸ் நம்பர் கால் பண்ணி பேசிவிட்டு நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணேன். கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 64 வீடியோஸ் இருக்குன்னு மேம் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 64 வீடியோஸ் இருக்குன்றதை பற்றி நான் என் கணவர்கிட்ட எதுவும் சொல்லலை. அப்புறம் ஒரு 4-5 days கழித்து நான் என் கணவர்கிட்ட சொல்லும்பொழுது அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, நாங்கள் படிக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு வந்து கிளாஸில் அதை டைரெக்டாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் கொடுத்து அது மூலியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கிளாஸ் கவனிக்கிறதுன்றது வந்து உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோ. ஸோ அப்போன்னும்போது என்னோட நான் பேசிக் கிளாஸில் கற்றுக்கும் போது இருந்த புரிதலோட உன்னோட புரிதல் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நல்லா அட்வான்ஸாக வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பொது உடைமூர்த்தி ஐயா வந்து உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு அவர் சொல்லும்பொழுது அதை பற்றி அவ்வளோலாம் நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. பட் வந்து அந்த வீடியோஸ் பார்க்குறப்ப வந்து எனக்கு கொஞ்சம் ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் ஜோதிடம் பற்றி எனக்கு அந்த அளவுக்குலாம் வந்து அதில் வந்து ஒரு நாலேஜ் கிடையாது. ஸோ எனக்கு அது வந்து ஆதிபத்தியம், நட்சத்திர ஆதிபத்தியம், ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ்லாம் நான் புதுசாக கிளாஸில் வந்து தான் நான் வந்து கேட்டேன். ஸோ அப்போ நம்மளுது ஓகே, என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரிலாம் மீனிங்லாம் என்னன்னா, நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணு, உனக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் நான் கிளாரிஃபை பண்ணுறேன்,
அது வரைக்கும் என்கிட்ட எந்த டவுட்டும் கேட்கக்கூடாது. உனக்கு டவுட் இருந்தால் உனக்கு ட்ரெயினர் ஒருத்தவங்க அசைன் பண்ணுவாங்க. ஸோ நீ அவங்கக்கிட்ட தான் நீ பேசணும். உங்களுக்கு பலன்கள் பார்க்குறது சொல்லி கொடுத்தது முடிச்சதுக்கப்புறம் தான் நான் உனக்கு எதாக இருந்தாலும் டீட்டெயில் கிளாரிஃபை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் எதுவுமே சொல்லி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் நல்லா கவனிக்க ஆரம்பித்தேன். என் ட்ரெயினர்கிட்டையும் வந்து டவுட்ஸ் இருந்தால் கேட்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு இந்த கிளாஸ் நல்லாவே புரிதல் இருந்தது. ஸோ வந்து இந்த அளவுக்கு இந்த கிளாஸ் சொல்லிக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் நன்றி. பிகாஸ் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் இது தெரியணுன்ற ஒரு தாட் அவருக்கு இருக்கிறதே ரொம்ப 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 பெரிய விஷயம். பிகாஸ் வந்து எல்லாரும் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளுக்குள்ளே வச்சுக்கணும், வெளியே சொன்னால் அவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்களோன்ற மாதிரி ஒரு தாட்டில் இருப்பாங்க. பட் வந்து சொல்லிக் கொடுக்குறன்றது வந்து மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறதுல தான் அவருக்கு சந்தோஷம் இருக்குன்றது தெரிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப 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 நன்றி. நான் பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸுக்கு முன்னாடி என்னோட லைஃப் எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். என் கணவர் சொல்லுவார், உன்னோட ஜாதகம் இப்படி தான் இருக்குது, உன் லைஃப் எப்படி தான் போக போகுதுன்னு. பட் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். நான் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி அப்புறம் என்னோட ஜாதக பலன்கள் பார்க்கும்பொழுது வந்து ஓகேன்ற மாதிரி ஒத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்னை எப்போவுமே என் தம்பி கூட கம்பேர் பண்ணுவேன். பிகாஸ் அவன் பிறந்ததுலேருந்து ரொம்ப லக்ஸரியான லைஃப் அவனுக்கு. நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஒரே லைஃப் ஸ்டைலில் தான் வளர்ந்தோம். இருந்தாலுமே வந்து அவன் ஏதோ ஒரு கோவில் போகிறான்னா எங்கள் அப்பா கண்டிப்பாக ஒரு காரில் தான் கூட்டிகிட்டு போவார். நானும் எங்கள் அப்பாவும் போகிறோன்னா நாங்கள் ஒரு பஸ்ஸில் கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போவோம். அப்போலேருந்தே எனக்கு கொஷின் இருக்கும், ஏன் அவனுக்கு மட்டும் எல்லாமே லக்ஸரியாக கிடைக்குதுன்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும், ஏன் நம்ம என்ன பண்ணிட்டோன்னு. பட் இந்த கிளாஸ்க்கு அப்புறம் நான் அவனோட ஜாதகத்தையும் பார்த்தேன். பட் அப்போ தான் எனக்கு ஒரு புரிதல் வந்தது. ஓகே, ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலையும் வந்து ஒவ்வொரு நிகழ்வுகள் இருக்குது. ஸோ அவங்க கர்மா பேஸ்டு இருக்குது, கர்மா பேஸ்டு இருக்கவங்களாம் இதெல்லாம் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வந்து அவங்க ப்ரோக்ரஸ் பண்ணி போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு புரிதலும் எனக்கு இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏஎல்பி ஜோதிட கற்றுக்கிட்டதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப இது பண்ணுவேன், என் லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணுவேன். இப்போ இந்த ஏஎல்பி ஜோதிடம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னோட நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு வந்து லக்னம் மாறுற வரைக்கும் என் லைஃப் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே அதுக்கேற்ற மாதிரி என்னோடய மைண்ட் சேஞ்ச், என்னோடய சர்க்கம்டான்ஸ், நான் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து ஓரளவு மாற்றிக்கிட்டு இந்த காலகட்டத்துக்கு நான் எப்படி இருக்கணுன்ற ஒரு பாத் தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஒரு வழி தெரிஞ்சிருச்சு. நான் வழி தெரியலாமல் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் இருந்தேன். ஓகே, இந்த பாத் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இங்கே தான் போக போகிறோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஏஎல்பி ஜோதிடம் படித்ததுனால எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. அண்ட் தென் இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் நான் வந்து போயிட்டு இன்னும் நல்லா உள்ளே போய் கற்றுக்கணுன்ற ஆர்வமும் எனக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசிக் பலன்கள் மட்டும் பார்க்குறோம், இதுலேயும் நம்ம உள்ளே போய் நல்லா கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஜோதிடத்தை வந்து கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன்.